தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தலித் கிறிஸ்தவ தேசிய கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் இடி சார்லஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் கல்வியாளர், லுத்தரன் திருச்சபைகளின் முன்னாள் பொதுச் செயலாளர், கல்வி பணியில் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வருவதோடு சமூக பணிகளிலும் சமூகம் சார்ந்த செயல்பாடுகளிலும் தனது கூர்மையான நடவடிக்கைகளை செலுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் கல்வி தொடர்பாக தற்போது நீதிமன்றத்தின் தீர்ப்பு, குறிப்பாக டெட் தேர்வு தொடர்பாக நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு, அதன் மீது கடுமையான ஆதரவு எதிர்ப்பு கருத்துகள் தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். மற்றும் சமகால அரசியல் நிகழ்வுகள், முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் திரு இடி சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். ஐயா வணக்கம். 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 நலமாக தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. இப்போ நீங்கள் ஒரு கல்வியாளராக, தலைமை ஆசிரியராக உங்களுடைய பணியை நீங்கள் ஆரம்பித்து பல்வேறு தளங்களில் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். இப்போது சமீபத்தில் இந்த டெட் தேர்வு தொடர்பாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அது ரொம்ப ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்கிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியாக நாங்கள் ஆசிரியர் பக்கம் இருப்போம், இது எந்தெந்த வழிகளில் இந்த சாதகங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு உறுதி தருவதை நம்ம பார்க்க. இருந்தாலும் கூட ஆசிரியர் தரப்பில் நிறைய தயக்கங்கள் இருக்குது, அச்சங்கள் நிலவுது. ஆனால் பொதுமக்கள், பெற்றோர்கள் தரப்பில் ரொம்ப நல்ல விஷயம் தானே, தகுதியோடு ஆசிரியர்கள் இருப்பது நல்லது தானே அப்படின்ற குரல்கள் முன்வைக்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரம், நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க? இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கலக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது தேவையா இல்லையா என்பது அடுத்த கருத்து. என்றால் மத்திய அரசு இந்த அனைவருக்கும் கல்வி, புதிய கல்வி திட்டத்தின் கீழ் பல்வேறு விதமான கருத்துக்களை கல்வித்துறையில் திணிக்கின்றது. இதில் மாநில அரசு தங்களுடைய கல்வித்துறை சார்ந்த அந்த உரிமைகளை இழந்து வருகிறது. நீ இதை செய்யலைன்னா நான் உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த டெட் தேர்வை குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து பல்வேறு விதமான மாறுபட்ட தீர்ப்புகள். ஒரு அமர்வில் இருக்கின்ற நீதிபதி டெட்டு தேர்வு இல்லை அப்படிங்கிறது, அது அப்பீலுக்கு போகும்போது கட்டாயம் அப்படிங்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணை, மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணை, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஆணை. கல்வித்துறை அதிகாரிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறார்கள். அப்போ இதில் அதிகாரிகளே தவிக்கும்போது ஆசிரியர்களுடைய நிலைப்பாடு என்ன? இது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போது வந்திருக்கின்ற உச்ச நீதிமன்ற ஆணை அந்த கல்வித்துறையிலே பள்ளிகளை 2-3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று அரசு நேரடி பார்வையில் இருக்கின்ற அரசு பள்ளிகள், அதில் கார்ப்பரேஷனு அது இது எல்லாம் வந்துடும். அடுத்தது அரசு உதவி பெறும் பள்ளிகள். அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளிலேயே 2 பிரிவு உண்டு. ஒன்று அரசு உதவி பெறும், அதாவது மைனாரிட்டி சிறுபான்மை பள்ளிகள். இன்னொன்று அரசு உதவி பெறும் சிறுபான்மை அற்ற பள்ளிகள், மைனாரிட்டிஸ் அண்ட் நான் மைனாரிட்டிஸ். இந்த மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மை பள்ளிகள் என்றால் மதம், மொழி இவற்றின் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற அந்த பள்ளிகளுக்கு சிறுபான்மை அந்தஸ்து கொடுக்கப்படுகின்றது. இந்த சிறுபான்மை அந்தஸ்து உள்ள பள்ளிகளுடைய நிறுவனங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பல்வேறு விதமான தனிப்பட்ட உரிமைகள் கிடைக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நான் டிஎல்சி ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட், அதெல்லாம் பல ஸ்கூலில் எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நாங்களே போட்டுக்கலாம். ஸோ அந்த உரிமை இருந்துச்சு, உரிமை இருக்குது, இன்னமும் அதான் இருக்குது. வி நோ நீட் டு கோ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அங்கேருந்து லிஸ்ட் வாங்கணும் அப்படின்னு. அடுத்தது இந்த ரோஸ்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பேக்வேர்டுக்கு இத்தனை சதவீதம், எஸ்சிக்கு இத்தனை சதவீதம், ஃபார்வேர்டுக்கு இத்தனை சதவீதம். இது மைனாரிட்டிக்கு கிடையாது, வேற நான் மைனாரிட்டிக்கு உண்டு. ஓகே. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூட
டெட்டு தேர்வு பணி நியமனத்திற்கும் பதவி உயர்வுக்கும் அவசியம் என்று உச்சநீதிமன்றத்தில் ஆணை கொடுத்தாலும் சிறுபான்மை பள்ளிகளை குறித்து, அதாவது லார்ஜர் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் இதை விசாரிக்க முடியாது, எங்களுக்கு மேலே இருக்கிற அந்த அமர்வு விசாரிக்க வேண்டும், அரசியல் சாசன அமர்வு, அது வந்து சீஃப் ஜஸ்டிஸே அதில் உட்காருவார், அவங்க தான் விசாரிக்கணும்னு அங்கே ஃபார்வேர்ட் ஆகி போயிடுச்சு. இப்போ இவர்களுக்கு கட்டாயம், அவர்களுக்கு திரிசங்கு சொர்க்கம் என்று சொல்வார்கள். அந்த என்னைக்கு எது வரப்போதோ தெரியல அப்படின்ட்டுன்னு. இப்போ அது வரல இவங்க வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ஏற்கனவே உள்ள நிலையில் இந்த மைனாரிட்டி பள்ளிகளுடைய நிர்வாகம், அது கத்தோலிக்க திருச்சபை, லுத்ரன் திருச்சபைகள், தென்னிந்திய திருச்சபைகள், இஸ்லாமிய பள்ளிகள், அப்புறம் ஜெயின் பள்ளிக்கூடம், இவங்களாம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வேக்கண்ட் வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர்களுக்குள்ள குவாலிஃபைடு டீச்சரை ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. அவர்கள் ஒரு இன்டர்வியூ வைத்து யார் வந்து அவங்களுக்கு தேவையோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு டிஓ அப்ரூவ் பண்ணுறாரு, ஒரு டிஓ ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ எல்லாமே போகுது. எப்போ இவர்களுடைய நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியானது. என்னை பொறுத்தவரை ஒரு ஆசிரியர், அதோடு இல்லாமல் நான் ஆசிரியர் பரம்பரையில் 4வது ஜெனரேஷன். இது ஆசிரியர்களுக்கு தேவையற்ற ஒன்று. தகுதி தேர்வு என்பது தேவையற்ற ஒன்று. உங்களுக்கு நன்றாக தெரியும். இல்லை, இப்போ தேவையற்ற ஒன்று அப்படின்ற வாதம் வந்து சரியா? ஏன் நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் அவருடைய பணிக்காலம் முழுமைக்கும் தகுதியோடு இருக்கலான்றது நல்ல விஷயம் தானே? ஏன் அது நீங்கள் அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து இன் சர்வீஸ் ப்ரோக்ராம்னு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. ஓகே, பணியில் இருக்கும்போதே எங்களை மேம்படுத்தி கொள்வதற்கு அவ்வப்போது பணி மேம்பாட்டு அல்லது திறன் மேம்பாட்டு நிகழ்வுகள் அல்லது தேர்வுகள் அல்லது கருத்தரங்கங்கள் நடைபெற்று எங்களை நாங்களே தேர்ச்சிப்படுத்தி கொள்கிறோம். அது ஒழுங்காக நடத்தப்படுகிறது. அது நடத்தப்படுகிறது. இது இப்போன்னு இல்லை. என்னுடைய தந்தையார் ஆசிரியர்களாக, தாயார் ஆசிரியராக இருக்கும்போது கூட இங்கிலீஷில் வந்து 3வதுலேருந்து இங்கிலீஷ் கொண்டு வரணும், ஆங்கிலம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம் அப்போ வந்தது. அப்போ அவர்கள்லாம் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியத்திலலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அவர்களுக்கு என்ன அப்படின்னா மெல்ட் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. மெல்ட் மெத்தட் ஆஃப் இங்கிலீஷ் லேர்னிங் அண்ட் டீச்சிங். ஓகே. அந்த ட்ரைனிங்கை போய் எல்லாரும் அட்டன் பண்ணிட்டு வந்து ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அது 6 மாதம் 7 மாதம் வரல அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை. அவர்களெல்லாம் வந்து அதை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் அப்படி தான் இங்கிலீஷ் படித்தோம். அது பலன் கொடுத்துச்சு. பலன் கொடுத்தது. அப்போ ஆங்கில வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கூட அதில் ஆங்கில அறிவு பெற்ற புலமை வாய்ந்த பேராசிரியர்கள், ஆசிரியர்கள்லாம் அதில் கலந்து கொண்டு அதை நடத்துவாங்க. அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது. சயின்ஸுக்கு அதை மாதிரி இல்லையா? வரலாற்றுக்கு அதை மாதிரி இல்லையா? கணிதத்திற்கு அதை மாதிரி இல்லையா? ஏன் இதை வந்து தேவையில்லாமல் வந்து டீச்சிங் அவங்க ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு வராங்க. என்னுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால்தான் நான் ஆசிரியர் பயிற்சி படிக்க முடியும். இடைநிலை ஆசிரியர் பயிற்சியோ அல்லது பட்டதாரி ஆசிரியர் பயிற்சியோ அல்லது மேல்நிலை பட்டதாரி ஆசிரியரோ நான் படிக்க முடியும். அது படிச்சுட்டு வந்தாலே நான் வந்து வாத்தியார் ஆகிறதுக்கு எனக்கு தகுதியாக இருக்கிறது. இன்றைக்கி டெட்டு தேர்வு எழுதிட்டு வந்துட்டோம். எழுதி பாஸ் பண்ணவன் 25 வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆக போகிறோம். அன்றைக்கி இருக்கிற டெவலப்மெண்ட்னால இந்த டெட்டு தேர்வு இல்லாதனால என்ன உபயோகம் சொல்லுங்கள்? அப்போ அந்த காலகட்டத்திற்குரிய கல்வி போதனையை வந்து அந்த சிலபஸை வந்து அவன் ட்ரைனிங் போய் பெற்றுக்கிட்டால் தானே அந்த பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது ஒரு தவறானது. நீங்கள் கேட்கலாம், மருத்துவத்திற்கு தகுதி தேர்வு இருக்கிறது, வக்கீலுக்கு தகுதி தேர்வு இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் தகுதி தேர்வு இருக்கிறது. அந்த சப்ஜெக்டே நாம் போல் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு ஏற்றது. ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் இந்த மெல்ட் சொன்னீங்க, தற்போது திறன் மேம்பாட்டு கருத்தரங்கங்கள், ஆய்வு கூட்டங்கள்லாம் நடக்குது. ஒரு வகையில் நாங்கள் அது வந்து கற்றுக்கொண்டு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த வரிசையில் ஒரு தேர்வை நீங்கள் எதிர்கொள்றதுல என்ன சிக்கல் இருக்க போதுன்னு கேட்குறேன். நான் வந்து எதையுமே கட்டாயப்படுத்தும் போது தான் அதற்கு வந்து மாற்று கருத்து வரும். அறிஞர்கள் சொல்லுவார்கள்,
எ குட் டீச்சர் இஸ் எ கண்டினியூஸ் ரீடர். தொடர்ந்து படிக்கிறவர் தான் ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பார். ஆசிரியர்கள் அனைவரும் தங்களை தாங்களே மேம்படுத்தி கொள்ள, இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்டை போய் வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்க இட்ஸ் நாட் எ ஈஸி ஜோக். தனக்குத்தானே ஒரு அப்போ தான் வந்து என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி ஒரு டீச்சர் நல்ல டீச்சர்னால் ஃபஸ்ட்டு ஜட்ஜ் யாருன்னா ஸ்டூடெண்ட்டு தான். அவன்கிட்ட போய் நான் புஸ்தகத்தை பார்த்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஓ இவர் விட்ட கேஸ் அப்படின்னும். ஆக ஆசிரியர்கள் தங்களுக்கு தாங்களே நேரத்திற்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப இயல்பாகவே அப்டேட்டோட தான் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. இருக்கிற வழி இல்லை அப்படின்னு இல்லாட்டினா தே மே நாட் பி எ சக்ஸஸ்ஃபுல் டீச்சர். அப்படிங்கும்போது இதில் அதோடு இல்லாமல் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு நிலையான ஒரு ஆணை, அன்னன்னைக்கு காலையில் ஒரு ஆணை சாயந்தரம் ஒரு ஆணை. நான் ஆசிரியர்களும் மனிதர்கள் தானே. அப்போ எந்த ஆணைக்கு எப்படி வந்து எந்த அதிகாரி கீழ்ப்படுகிறதுன்னு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வந்து கல்வி அமைச்சர் கூப்பிட்டு நாங்கள் ஆசிரியர் பக்கம் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கை வாபஸ் பண்ணாங்க? அரசு இரு நிலைப்பாடு எடுக்கிறது. மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நீ வந்து பின்பற்றலைன்னா உனக்கு மத்திய அரசுலேருந்து மாநிலத்துக்கு நிதி கிடையாதுங்கிறாங்க. அப்போ சர்வாதிகார போக்கில் மத்திய அரசு இருக்கும்போது மாநில அரசு சில நேரங்களிலே வளைந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த சூழ்நிலை ஏற்படும் போது பாதிக்கப்படுவது இப்போ இந்த கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஆசிரியராக வெளிப்படையாக சில விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடிய கருத்துக்கள் நான் உங்ககிட்ட பதிலாக கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 ஆசிரியர்கள் இருக்காங்க. அது எந்த பள்ளி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த 100 ஆசிரியர்களும் அதை அவங்க படிச்சுட்டு தான் வராங்க. படித்து தேர்வு எழுதி பட்டம் படித்து வரார்கள். பணிக்கு வந்துட்டு பிறகு அவங்க ஒரு முழுமையாக இருக்காங்களா, முழு தகுதியோடு இருக்காங்களா அப்படின்னா நிறையா விமர்சனங்கள் இருக்குது. அவங்க கற்பித்தல் எல்லாமே உண்மைதான். இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அத்தனை பேரையும் தகுதி உள்ளவர்களா, இல்லது இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அத்தனை பேரும் ஒரே நிலையில் இருக்கிறார்களா? சில எக்ஸாம்ஷன் இருக்கும், சில பிளாக் ஷீப் இருக்கும். 1-2 அந்த 1-2 வந்து களை எடுத்து வெளியில் அனுப்பிடலாம். அது சாத்தியமா? இப்போ உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு டீச்சரில் ஒரு ஸ்கூலில் 200 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் சரியா இல்லைன்னா அந்த 5 பேர் மட்டும் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியுமா? நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டங்களிலே வழிமுறை இருக்கிறது. தகுந்த ஆதாரங்களோடு எடுக்க வேண்டும். அதற்குரிய ப்ரொசீஜர்ஸ். ஓகே. எடுத்தோன்னே போய் நீ சஸ்பெண்ட் பண்ணணுன்னா அவன் போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு சஸ்பென்ஷன் ஸ்டேங்கிறான். சில பள்ளிக்கூடத்தில் சில அதிகாரிகள் அது மாதிரி பண்ணிடுறாங்க. அது தவறு. அவன் மேலே வந்து குற்றம் இருப்பின், முகாந்திரம் இருப்பின், அந்த அடிப்படை முகாந்திரத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்தால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலான்னா பணி இதுலேருந்து வெளியிலே எடுத்துடலாம். ஏன் எடுக்க முடியாது? ஸோ அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்களாக வைத்திருக்க மாட்டார்களா? அதை நீதிமன்றம் அறியாமல் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எந்த உத்தரவுங்க? இப்போ டெட் தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவு எந்த அடிப்படையில் அவங்க சொல்லியிருப்பாங்க? ஜட்ஜிங்களும் அதாவதுங்க இன்றைக்கி பெரும்பாலும் வாதத்தின் அடிப்படையில் தான் வந்து ஆணைகள் கிடைக்கின்றது. ஒரு சில வாதங்கள் வந்து ஏற்புடையதாக இருக்கும்போது அவங்க ஒரு ஆணை கொடுத்துட்றாங்க. இப்போ இத்தனை ஆணையும் இப்போ கிட்டத்தட்ட 100 கேஸுக்கு மேலே போய் தான் அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அப்போ 100ம் ஒரே மாதிரியான தீர்ப்பு இருந்துன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே நாளில் ரைட்டு திட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. மாறுபட்ட ஆணைகள் அங்கே போகும்போது தான் இப்போ தமிழக அரசே பாருங்களேன், ஸ்டேட்டு சென்னை நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கும்போது டெட்டு தேவையில்லைன்னாங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் அவங்களே வழக்கு தொடுத்தாங்க. இப்போ அந்த வழக்கை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஒரு இரட்டை நிலைப்பாடு. தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறீங்க? இதுதான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எப்படி வந்து இந்தி திணிப்பு எங்களுக்கு தேவையில்லை எப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் எங்களுக்கு
ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். ஸோ மறுசீராய்வு மனு போட்டு இதை போடலாம். போடணும்னு சொல்கிறீங்க. போடலாம். இப்போ தான் கேஸை வித்ரா பண்ணிட்டாங்களே, இவங்க எப்படி போட முடியும்? ஸோ இப்போ அந்த ஆப்ஷனும் இல்லை. இப்போ வித்ரா பண்ணாமல் இருந்தால் பீயிங் பெட்டிஷனர் அவங்க வந்து கேட்கலாம். இப்போ என்ன பண்ணும் அரசாங்கம்? இவங்க வந்து இப்போ கல்வி அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எல்லா சாத்தியமான வழிகளிலும் நாங்கள் வந்து பார்ப்போம். வழிகளே இல்லைன்னு வழிகளே இல்லைன்னு தெரியுது நீங்கள் சொல்லும்போது. இன்றைக்கி வந்து அவங்க வந்து என்னென்னா மத்திய அரசை மட்டும்தான் அணுகணும். மத்திய அரசு எல்லா மாநிலத்திலையும் வந்து தெலுங்கானாவில் நடைமுறைப்படுத்திட்டாங்க. முந்தானத்து டீச்சர்ஸ் டே அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, டிக்ளேர் ஓப்பன், டெட்டு வந்து கட்டாயம். ஏன்னா அங்கே வந்து மத்திய உச்சநீதிமன்றத்தினோட ஆணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ட்டாங்க. அதில் என்ன அரசியல் இருக்குதுன்னு தெரில. இவங்களோட அரசியலாலே இன்றைக்கி கல்வித்துறை கேவலமான நிலைமைக்கு போய்விட்டது என்று தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த உத்தரவு கூட அதோட நீட்சியாக அப்படி பார்க்குறீங்க, இந்த குளறுபடிகளோட நீட்சியாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கு 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்கள் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அதுவே நடுநிலை பள்ளிக்கு போகும்போது 6, 7, 8 அதே இடைநிலை ஆசிரியர்கள் வகுப்பெடுப்பார்கள். 8, 9க்கு பட்டதாரி ஆசிரியர்கள், 11, 12க்கு மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள். இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்குரிய ட்ரெயினிங் ஸ்கூலே இன்றைக்கி மோஸ்ட் ப்ராபப்ளி தமிழ்நாட்டில் அழிந்து விட்டது. ஆக பட்டதாரி ஆசிரியர்கள் தான் எடுத்த உடனே ஆசிரியர்களாக இப்போ இருக்கிறாங்க. 1ஆவதுலேருந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு. இப்போ செகண்ட் கிரேடு டீச்சருக்கு டெட்டு தேவைங்கிறாங்க, பட்டதாரி ஆசிரியருக்கு டெட்டு தேவைங்கிறாங்க. ஆனால் 11, 12 வகுப்பு கையாளுகின்ற பிஜி டீச்சர்ஸுக்கு டெட்டு கிடையாது. ஸோ இதுவே கொஞ்சம் முரணாக இருக்கிறத பார்க்குறேன். என்ன, அவன் தான் இதை படிச்சுட்டு 11, 12 தான் காலேஜுக்கு போகிறான். அவனுக்கு தான் வந்து லேட்டஸ்ட்டு சப்ஜெக்ட் மேட்டர் தெரியணும். அந்த ஆசிரியர்களுக்கு டெட்டு தேவையில்லை. என்ன இவங்களுடைய கல்விக் கொள்கை? எந்த ஆசிரியர்களை வைத்து, அனுபவமிக்க ஆசிரியர்களை வைத்து இந்த கல்விக் கொள்கையை நிர்ணயம் செய்தார்கள்? அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி தான், மாநில அரசாக இருந்தாலும் சரி தான். ஆனால் இப்போ பாலிசி டிசிஷனில் பெரும்பாலும் நீதிமன்றங்கள் தலையிடுவதில்லை. ஆமாம், இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேஷன் பாலிசி தான், கவர்மெண்டோட பாலிசின் போது அப்போ இது தீர்வை நோக்கி நகருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அரசினுடைய கொள்கை ரீதியான ஆணைகளில் அல்லது அதனுடைய செயல்பாடுகளிலே நீதிமன்றம் தலையிடாது. அதே கொள்கை ரீதி ஒரு தனிப்பட்ட மனிதனை பாதிக்கும் போது நீதிமன்றம் நிச்சயமாக தலையிட வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். அதனால தான் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இல்லாட்டினா ஹைகோர்ட்டில் எடுத்த உடனே வந்து இது வந்து பாலிசி மேட்டர் அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்னன்னு கேட்குறேன். இப்போது ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியை இந்த உத்தரவால் என்ன பாதிப்பு, என்ன அச்சம் உங்களுக்கு நிலவுது? 2011லேருந்து நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு டெட்டு தேவைன்னு சொல்கிறாங்க. 2011லேருந்து இன்றைக்கி 25 வருடம், 2025 ஆயிடுச்சு, 14 வருடம். இன்றைக்கு சொன்னவர்கள் இதை உடனடியாக கருத்தில் எடுத்து 11 வருஷத்துக்கு முன்னாடியே இது கம்பல்சரி, இதை தான் செய்யணும் அப்படின்னு மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தா இன்றைக்கி 1.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிற ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. திடீர்னு நாளைக்கு சம்பளத்தை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்க, அவனுடைய நிலைமை என்ன வருது? இந்த 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 மாத ஊதியத்தை வைத்து அவன் என்னென்னமோ இந்த தேர்வு எழுத வேண்டாம்னு நினைக்கிறவர்கள் கட்டாய ஓய்வில் போகலான்னு அறிவிப்பு. கட்டாய ஓய்வில் அது எப்படிங்க? இது இப்போ 2011 வந்து அப்பாயின்மெண்ட் ஆனவனுக்கு 2025 வந்து நீ தேர்வு எழுதலைன்னா கட்டாய ஓய்வுக்கு போனால் அவனுக்கு 14 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கும். 14 வருஷத்துக்கு அவனுக்கு என்ன பென்ஷன் கிடைக்கும்? ஸோ இன்னும் கணிசமாக இருக்குது, சர்வீஸில் இருக்கலாம் அவங்க. அவனுடைய எதிர்காலம் என்ன? அவனுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன? ஆணை எப்படி வேணாலும் போடலாங்க. மக்களுக்காக தான் ஆட்சி, மக்களாட்சி.
ஆனால் இப்போ மாநில அரசு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? மாநில அரசு வந்துங்க என்னை பொறுத்தவரை எந்த மாநிலம் இதை விரும்புகிறதோ அதை அமுல்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டா. இப்போ நீட்லேயே இந்த வாதங்கள்லாம் முன் வச்ச போது ஏற்றுக்கொள்ளலையே நீதிமன்றம். நீட்லேயே வேண்டுமென்ற அதை தான் மாநில செய்யணும். அந்த ஆப்ஷனே இல்லைல்ல. அதை தான் செய்யணும் இல்லையா? 2011லேருந்து இந்த தீர்ப்பு வர வரையில் யார் யார் அப்பாயின்ட் பண்ணாங்களோ ஆஸ் இட் இஸ் தே கேன் கோ. அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு 2 எக்ஸாமை வச்சு அவங்கள வந்து குவாலிஃபை பண்ணிவிடுங்க. இல்லை, இப்போது இதில் பின்னால் இருக்கக்கூடிய, நான் வெளிப்படையாக கேட்குறேன் சார், இப்போது இதில் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு கேட்குறேன். இப்போது நம்ம இது மாதிரியான வேறு விவகாரங்கள் பேசும்போது ஆட்குறைப்பு அப்படின்னு நம்ம சில வாதங்கள் முன்வைப்போம். அப்போது இதில் பின்னால் இருக்கக்கூடிய என்ன என்ன விஷயம், அது எதற்காக இப்படி ஒரு ப்ரொபோசல் முன்னெடுக்கிறான்னு கேட்குறேன். அதாவதுங்க ஹிடன் அஜெண்டா எதாவது இருக்கா? ஹிடன் அஜெண்டா இருக்குது. ஹிடன் அஜெண்டா இருக்குது. பள்ளிகளை வந்து தனியார் மயமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. எப்படி நான் இதோட தொடர்படுத்துறது? இப்போ எனக்கு இந்த விவகாரத்தோட நீங்கள் சொல்கிறேன் எப்படி தொடர்படுத்துறது? நான் கொஞ்சம் அதை வந்து உங்களுக்கு விளக்கணும். இப்போ நீங்கள் இடைவெளிக்கு முன்னாடி பேசுனீங்க அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதில் என்ன பாதிப்புன்னு நான் கேட்டேன். ஹிடன் அஜெண்டா தான் இருக்கா? ஏன்னா வெறுமனே இவ்வளவு சீரியஸாக இதை அணுக மாட்டாங்க இல்லையா? சீரியஸாக அணுகிறாங்கன்னா இப்போ கல்வியாளர்கள் அல்லது பெற்றோர்கள் தரப்பில் நல்ல விஷயம் தான், நான் முன்னமே குறிப்பிட்டேன், நல்ல விஷயம் தானே, ஆசிரியர்கள் வந்து தகுதியோடு இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஆனால் அது இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வாதம் முன்வைக்கும் போது அப்போ இதில் இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா என்ன? ஹிடன் அஜெண்டா வந்து தனியார் மயமாக்க வேண்டும் கல்வித்துறை என்பது தான் மத்திய அரசினுடைய நோக்கம். அதோடு அல்லாமல் இன்றைக்கு ஒரு அரங்கநாயகம் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கும்போது தமிழகத்திலே நூற்றுக்கணக்கான மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை ஆரம்பிப்பதற்கு அனுமதி தந்தார். அதனுடைய தாக்கம், திண்ணையிலெல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு அரசு பள்ளிகளிலும் அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை முற்றிலுமாக குறைந்து டிப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ஏற்பட்டு போச்சு. இது மைனாரிட்டி ஸ்கூல் தான் இல்லை, மைனாரிட்டி ஸ்கூல் தான் இல்லை, பொதுவாகவே. ஆமாம், இன்றைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பணத்தை கட்டி பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கிற ஆர்வம் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா என் பிள்ளை ஷூ போட்டுட்டு போகுது, என் பிள்ளை வேனில் போகுது, என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுது அப்படின்னு. அதே கல்வியைத்தான் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே சிலபஸ் தான், அதே பாடத்திட்டம் தான். கட்டமைப்பு ஒரு காரணமாக முன்வைக்கப்படுது இல்லவா? கட்டமைப்பு ஒரு காரணம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து நாங்களெல்லாம் படிக்கும்போது நடந்து தான் போய் படித்தோம். கூரை பள்ளிக்கூடம் தான். அன்றைக்கி ஏதுங்க ஏசி? இன்றைக்கி இந்த கட்டமைப்பினால் அந்த பிள்ளைங்க எந்த அளவிற்கு கட்டமைப்பான கல்வித்தரனுடன் அவன் வெளியில் வர்றான். வாட் இஸ் த அவுட்கம்? அவனுக்கு அங்கே வந்து இல்லை. ஏன்னா அங்கே ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் கொடுக்குற அந்த கட்டணத்தில் தான், கல்வி கட்டணத்தில் தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த டீச்சர் எந்த அளவுக்கு போதிக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஆக இப்படிங்கும்போது தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளிகளுமே பல இடங்களில் க்ளோஸ் பண்ணுற ஒரு நிலைமை. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இன்றும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதை ஒரு அடிப்படையான காரணம். இதே ஒரு அரசு, மத்திய அரசு நாளைக்கு வந்து மாறுதுன்னு வச்சிங்க, இந்த டெட்டு தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுத்தால் என்ன பண்ணுவாங்க? எடுப்பார்கள். காங்கிரஸ் அரசு வந்ததுனால் நிச்சயமாக அதை செய்வாங்க. ஏன்னா மருத்துவத்திற்கே வந்து அந்த தகுதி தேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அரசு வந்து கொள்கை முடிவு என்று எடுக்கும்போது அதை எடுத்து கட்டாயப்படுத்தும் போது தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஆகவே பள்ளிகளை, மாநில அரசுக்கு கல்வித்துறையின் மீது அதிகாரத்தை முற்றிலுமாக பறிப்பதற்காகவே மத்திய அரசு செய்கின்ற சூழ்ச்சி இது. ஆனால் இப்போ வேறு வழி இல்லாத இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்களே. தள்ளப்பட்ட மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேறொரு கட்சி ஆட்சியில் அமர்ந்தால் அவர்கள் இதை வந்து
நிச்சயமா உத்தரவை இதுக்கு திரும்ப தாங்க பெறலாம், பெறுவார்கள், நம்பலாம். இதுக்கு தாங்க அப்பயே வந்து என்னன்னா டைம்ஸ் ஆச்சு. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. பார்க்குறதுக்கு வந்து அது சாதாரணமாக ஏதோ வந்து எதுகை மோனையோட சொல்கிறாங்க அப்படின்னு. மிகப்பெரிய தத்துவங்க அன்னைக்கு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ சொல்கிறாங்க, இப்போ காலனி ஆதிக்கம் மாதிரி வந்து பிஜேபி அரசு மாநிலங்களை நடத்துவதற்கு உனக்கு எதுவுமே கிடையாது, நீ பணத்தை மட்டும் டேக்ஸ் மட்டும் கட்டணும் அப்படின்னு. இது எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? மொழிவாரியான மாநிலங்களும் இருக்கிறது, இயற்கை வளங்களால் மாறுபட்ட மாநிலங்களும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நீ வந்து எங்கேயோ இருந்துக்கிட்டு சொல்கிறது தான் வந்து நான் கேட்கணும் அப்படின்னா, மிஜோராமில் இருக்கிறவனுக்கும் நாகாலாந்தில் இருக்கிறவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் கேரளாவில் இருக்கிறவர்களுக்கும் ஒரே மாதிரி சட்டம்னா எப்படி வரும்? ஏன்னா எங்களுடைய மாநில வாரியான மொழி வாரியான உரிமை எங்கே போகிறது? அதற்கான அங்கீகாரம் எங்கே போகிறது? இந்திய குடியரசினுடைய தத்துவம் என்ன? யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை எங்கே போச்சு? இருக்கா எங்களுக்கு? அதனால்தான் இன்றைக்கு கல்வித்துறையும் சீன திசையில் போய் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த குறிப்பிட்ட டெட் விவகாரத்தில் அப்போ நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது தேர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படின்னு தெரியுது. அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? இப்போ வந்து ஒரு வேளை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மைனாரிட்டிக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். சொல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா மைனாரிட்டிக்குன்னு சில உரிமை இருக்குது, அதனால் அப்படின்ட்டுன்னு. அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு. அது இன்னும் கூடுதல் வழி தருங்களா? அதனால தான் நான் சொன்னேன், விருப்பப்பட்ட மாநிலங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை, அது உங்களுடைய ப்ரேயரு. ஆனால் அதற்கான சூழல் இல்லையேன்னு கேட்குறேன் நான். அதற்கான சூழல் இல்லை. இப்போ என்னன்னா, அரசு மற்றும் சிறுபான்மை அல்லாத பள்ளிகள் வந்து டெட்டு தேர்வு 2 வருஷத்தில் எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டெட்டு தேர்வு வந்து புதுசாக எழுதுகிறவனுக்கும் இந்த மாதிரி சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி வைக்காத. அவன் டெட்டு தேர்வு எத்தனை வேணாலும் எழுதலாம், புதுசாக வேலைக்கு வர்றவன். இவன் சர்வீஸில் இருக்கிறவன் 2 தடவை எழுதி ஃபெயிலாக போய்ட்டு 3ஆவது தடவை அவன் வந்து இல்லை அப்படின்னா அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? அது அரசு செய்த தவறுக்கு தானே. இப்போ இதில் வந்து இந்த ஆர்டரில் நீங்கள் குறிப்பிட்டபடி நான் 2 முறை தேர்வு எழுதுகிறேன், தேர்ச்சி பெறலைன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லை. இதில் இல்லை, ஒன்றுமேனா எனக்கு வேலை இல்லை. அதில் வந்து ஒன்றும் அதை பற்றியே அவங்க சொல்லலை. இல்லை, அப்போ எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? 2 டைம் அவங்களுக்கு வந்து ஆண்டுக்கு 2 முறை வைத்து அதை அவங்களுக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த டெட்டு தேர்வு வந்து அவங்க வைக்கிறாங்க. அது எப்படி அதை மதிப்பெண்களையாவது குறைங்கன்ற கோரிக்கை கூட இருக்குல்ல? 150 மதிப்பெண்களையாவது குறைங்க அப்படின்ற கோரிக்கை கூட ஏதாவது ஒன்று செய்யணும். கொஞ்சம் லிபரலைசேஷன் இருக்கணும், தளர்ச்சி. சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு ஃபார் சர்வீஸ் டீச்சர், ஆசிரியர் தகுதி தேர்வு ஃபார் ஃப்ரெஷர்ஸ், இப்படின்னு வைக்கணும். அதாவது சுங்கச்சாவடி ஆரம்பிக்கப்பட்ட போது சுங்கச்சாவடி வேணணும், அப்புறம் ஃபாஸ்டாக் வேணணும். இப்போ அந்த மாதிரி வந்துட்டோம். அது மாதிரி நீட்டு ஆர்டர் போட்டபோது நீட்டு வேணும். இப்படிதான் இப்போ வந்து நம்ம பயிற்சி வகுப்புகள் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சோம். ஊசி நுழையிறதுக்கு இடம் கேட்டுக்கிட்டு ஒட்டகமே டெட்டு வேணான்ற இடத்துல தயவுசெய்து கொஞ்சம் மதிப்பெண்ல குறைங்கன்ற இடத்துக்கு வந்துட்டோம்னா அப்போ இதுவும் இயல்பாகி விடுமோ? ஆமாம், அது எதுக்காவது ஒரு நிரந்தர ஒரு தீர்வு வேணும் இல்லையா? ஆனால் இப்போ ஆசிரியர் சமூகம் வந்து மிகுந்த அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. மிகுந்த அதிருப்தியோடு கூடிய மன உளைச்சலில் இருக்கிறார்கள். ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே வந்து பென்ஷன் இல்லைன்ட்டாங்க. பென்ஷன் வந்து நாங்கள் வந்து அதற்காக வந்து இன்றைக்கு மாநில அரசு பெரிய குழுலாம் போட்டு எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதியிலே நான் வந்து பழைய பென்ஷனை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் வந்து குழு அமைத்து தர்றான்லாம் சொல்லலையே. அதனால ஏற்கனவே அதிருப்தி, எதுக்குமே மன உளைச்சல தான் இருக்கிறீங்க. ஆமாம், நிச்சயமாக அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அரசு ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள்
அதில் வந்து இப்போ இந்த டெட் தேர்வு ஒரு பேரிடியாக தான் வந்து இறங்கியிருக்கு. ஆமாம், அது அடுத்தது எங்களுக்கு. பார்க்கலாம் நம்ம அரசாங்கம் பொறுத்திருந்து என்ன செய்கிறது என்பதை. இப்போ தமிழக அரசியல் களம் 26 நோக்கி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதிமுக, திமுக களத்தில் இருக்குது, நாம் தமிழர் தனித்து இருக்குது. ஆனால் புதிய வரவான தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் விஜயோட வருகை 2வது பிரம்மாண்ட மாநாடை நடத்தி முடித்திருக்கிறார். சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 13ஆம் தேதி 13ஆம் தேதி ஆரம்பித்திருக்கிறார். நிறைய விஜய் மேல வழக்கமான கருத்து விமர்சனம் நிறைய தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை அந்த தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படி சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு, வாலிபர்கள், இந்த யங்ஸ்டர்ஸ்னோட ட்ரெண்டு வந்து, இப்போ நான் வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து நான் மாணவ பருவத்திலேருந்து இருக்கிறேன். திமுககாரனா இருக்கிறேன்னு வச்சுங்களேன். அனுதாபி. என் பையன் சிங்கப்பூரில் இருக்கிறான். எப்போ தேர்தல்னு சொல்லுங்கள், நான் விஜய் கட்சிக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொல்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரா? சொல்கிறார். என் பையன்தான் அப்படி தான் சொல்கிறான்னு என் மருமகளை கேட்டால், ஆமாம் மாமா நாங்கள்லாம் வந்து இந்தியா வந்து வாக்களிக்கிறோன்றாங்க தேர்தல். அவன் சின்ன பிள்ளையிலேருந்து என்னுடைய திராவிட செயல்பாட்டுகளை அறிந்து வளர்ந்தவன். ஆனால் அவரே எப்படி சொல்கிறார்? நான் சொல்லுவதுக்கு தான் அவன் வந்து அவனை பொறுத்தவரையில் இப்போ 2-3 தேர்தலில் ஓட்டு போட்டிருந்தாலும் சூரியனை தவிர அவன் போட்டதில்லை. இன்றைக்கி அவன் சிங்கப்பூரில் இருக்கிறான் சொல்கிறான், இங்கே இருக்கிறவங்களாம் நாங்கள் வந்து எலெக்ஷனுக்காக முன்கூட்டியே டிக்கெட்டு போட்டுக்கிட்டு வந்து இந்த கட்சிக்கு, டிவிகே கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, தற்போது இருக்கக்கூடிய அவருக்கான முக்கியத்துவம் அல்லது அவருடைய பார்வை என்பது அவருக்கான திரை கவர்ச்சி மட்டும்தானே இருக்குது. இப்போ என்ன புரிதலில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய உங்கள் பிள்ளைகளே என்ன புரிதல் அவருக்கு வாக்கு செலுத்துறேன்னு சொல்கிறாங்க? நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? எம்ஜிஆருக்கு எப்படி வந்தது? அவர் தான் முதல்ல வந்து இங்கே ஆரம்பித்தார். அதே மாதிரி என்டிஆர் தெலுங்கானாவில், ஆந்திராவில் ஜனங்களில் வந்து பார்த்து ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டு போச்சு. அந்த இம்ப்ரெஷன் ஏற்பட்ட பிறகு சிலருக்கு வந்து அதுவே வந்து தெய்வம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எம்ஜிஆரை கோயிலை கட்டி கும்பிட்றான், ஜெயலலிதாவை கோயிலை கட்டி கும்பிட்றான், என்டிஆரை கோயிலை கட்டி கும்பிட்றான். மனத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு போச்சு. இன்றைக்கு நீங்கள் எப்படி வந்து இதை மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, அந்த 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 அவர்களுடைய கட்சி ஆரம்பிக்கும் போது இளைஞர்கள் எம்ஜிஆர் நீங்கள் குறிப்பிட்றீங்க, அது ஒப்பீடு சரியா? நீங்கள் திமுகவோட பொருளாளராக இருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இவை எல்லாவற்றுக்கு அப்புறம் தான் தனி கட்சி தொடங்குறாரு. அனுபவம். ஆமாம், ஆனால் இவருக்கு அப்படியான களம் இல்லை, அனுபவம். அதே நேரத்தில் அங்கே திமுகவில் வந்து கொடுத்த நெருக்கடின்னு அவர் சொன்னார். அப்போல்லாம் நான் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதிமுக பிரியும் போது நான் கல்லூரியில் படிக்கிறேன், ஆனால் நாங்கள் அதிமுகவுக்கு போகல. அதற்கு காரணம், ஒரே காரணம் கலைஞர் தான். ஆக இப்போ வந்து விஜய்க்கு அந்த ஒப்பீடு சரியா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒப்பீடு வந்து முற்றிலுமாக சரி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த மக்களின் மனநிலை வேறு, இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களின் மனநிலை வேறு. நீங்கள் என்டிஆர் சொன்னீங்க. என்டிஆர் முதல் முறையே ஆட்சி தன் வசப்படுத்தினார். அதே மாதிரி சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பித்த போது 13 விழுக்காடு வாக்களி வாங்கினார். அவரும் ஆட்சி காணாமல் போயிட்டாரு. இங்கே சரத்குமார் இருந்தார், ஒரு கட்சி ஆரம்பித்தார். நடிகர் ராஜேந்திரன் ஒரு கட்சி ஆரம்பித்தார். கார்த்திக் உள்ளிட்ட பெரிய பட்டியல் இருக்குது. கார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பித்தார். கருணாஸ் ஒரு கட்சி ஆரம்பித்தார். யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் காசு இருந்தால். ஆனால் இன்றைக்கு அதை தான் சொல்கிறேன். அந்த வரிசையில் பார்க்கும்போது விஜய் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் இருக்குன்னு சொன்னீங்க, அது கேட்குறேன். இன்றைக்கு அதான் சொல்கிறேனே, பாரம்பரிய கட்சியில் உள்ளவர்களுடைய குடும்ப வாரிசுகள் கூட இந்த விஜய் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது. அவர் வந்து அவ்வளோ செஞ்சார், இவ்வளோ செஞ்சார், அப்படி செஞ்சார்லாம் ஒன்றும் இல்லை. அவர் மீது வந்து இளைஞர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு போய் செய்வார் அப்படின்னு நம்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க. செய்வார், செய்யக்கூடியவர். அதற்கு காரணம் இன்றைக்கி ஒரு அரசியலே என்னென்னா, ஒரு அரசினுடைய பலவீனமும் தவறுகளும் தான் மாற்று கட்சி அரசுக்கு வருவதற்கு வாய்ப்பு. இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. அதில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே வந்து சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் தான்.
இப்போ யங்கர் ஜெனரேஷனும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, ஒரு பரந்த நோக்கு இல்லை, தங்களுக்குள்ளேவர்களை தான் அங்கே உள்ளே வச்சுக்கணும். இப்போ நான் போய் ஒரு அப்பாயின்மெண்ட்டு கேட்குறேன்னு வச்சுங்க, நீ யார், என்ன, கிறிஸ்தவர், அப்படியா, ரைட்டு, சிஎம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, மினிஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு விடுவாங்க. எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரமும் கிடையாது. ஆனால் இந்த திராவிடம், அண்ணா, பெரியார், கலைஞர் அப்படிங்கிற அந்த பற்றில் அது இருக்கிறோம். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு மனத்தாங்கல் ஏற்படும் போது இன்றைக்கு மாறுபட்டு போச்சு. நேற்றைய தினத்திலே செங்கோட்டையன் வந்து கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இன்றைக்கு அதிமுகவிற்கு அது ஒரு 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 பின்னடைவு தான். அவர் வந்து அதிமுக ஒற்றுமையாகணுங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சர்க்கிளுக்கும் தன்னுடைய எதிர்காலத்திற்கும் ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன செய்கிறாரு, பிஜேபியினுடைய கைப்பார்வையாக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இது இப்படி இருக்குது. அதனால தான் நான் என்னுடைய கணிப்பு, அதிமுகவை காட்டிலும் தாவேகா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கூட்டம் அல்ல, கூட்டணி தான் வெற்றியை தீர்மானிக்கும். நிச்சயமா. அப்போ விஜய் கூட்டத்தை விட கூட்டணியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசுவதை பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இப்போ இன்றைக்கி நான் தனித்து நிற்கிறேன்னு சொல்கிறாரு. என் தலைமையில் வாங்க கூட்டணின்றார். ஆனால் நான் தான் முதலமைச்சர், ஆனால் என் தலைமையில் வாங்கன்றார். அதை கொஞ்சம் மாற்றுவாங்க. மாறுவாரா? மாறும். மாறணுன்றீங்க? மாறலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த இது வந்து நாளைக்கு வந்து அரசியலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு வேளை வந்து நான் வந்து இந்த கட்சியோடு வந்து நான் சேர்றேன் அப்படின்னு சொன்னால், அந்த சேருகின்ற கட்சியை பொறுத்து தான் அவருக்கு எதிர்காலம். அவர் பிஜேபினா ஃபெயிலியர் ஆகிடுவார். அவருக்கு இருக்கிற நேமும் போயிடும். ஒருவேளை மாறலை, சேரலை அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க 26ல்? கணிசமான ஒரு வாக்குகளை வாங்குவார், அவ்வளோதான். ஸோ பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது. ஒரு சிறிய அளவில் ஒரு அதிர்வை ஏற்படுத்துவார், ஒரு அதிர்வை பிரிப்பார். ஆமாம், வாக்குகள். அது யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? அது வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ அதை கணிக்க முடியாது. ஆமாம். ஏன்னா இப்போ தான் 2வது மாநாடு எடுத்து 3வது 13ஆம் தேதியிலேருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார். இதில் வந்து அவருக்கு வந்து எப்படி அது போயிட்டு இருக்கு, அவருடைய அறிக்கைகள். நான் கூட வந்து கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்ட்டுன்னு வந்து அவங்க கேட்கணும் அப்படின்லாம் நான் இருக்கிறேன். அது அவர் கிறிஸ்தவராக இருப்பதனால அதை சொல்கிறீங்க? அப்படி கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு கொள்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இப்போ இவர் புதுசாக வந்திருக்கிறாங்க. இவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் பார்க்க வேண்டியது அவசியம் சொல்கிறீங்க? அவசியம்னு நினைக்கிறேன். அது அடுத்தடுத்த நகர்வுகளில் அவர். ஆமாம் ஆமாம். நீங்கள் இப்போ விஜய் பற்றி இவ்வளோ பேசுறதுனால எனக்கு ஒரு கேள்வி. விஜயோட பேச்சு குறித்து, அவருடைய மேடை பேச்சு குறித்து நிறைய விமர்சனங்கள் இருப்பதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. பேசி பேசி ஆட்சி பிடித்த தமிழ்நாடு இது, ஆனால் இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு, மேடையில் வந்து சினிமா டைலாக் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, எந்த விதமான தொண்டர்களை அரசியல் படுத்தலை அப்படிலாம் நிறைய பேர் விமர்சனம் முன்வைக்கிறது எப்படி பார்க்குறீங்க? பேச்சு என்பது, பேச்சுக்கலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. இது வந்து போக போக அவர் பண்பட்டு விடுவார் என்று நம்புகிறேன். ஒன்று வயசு, இன்னும் ஒன்று அனுபவம் ஆரம்பிக்கின்றது. சில பேர் சொல்லுவாங்க எழுதி கொடுத்து படிக்கிறாங்க, அப்படி படிக்கிறாங்க, இப்படி படிக்கிறாங்கன்ட்டுன்னு. இன்றைக்கு எத்தனை பேர் எழுதாமல் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அனுபவம் உள்ளவர்கள். ஏன்னா வந்து புள்ளி விவரங்கள் தவறாக போய்விடுமோ என்று ஒரு அச்சம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு பெருசாக வந்து இது பண்ணுவாங்க. முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட முதலமைச்சரான பிறகு அவர் தப்பாக சொல்லிட்டார், இதை சொல்லிட்டார் அப்படி இப்படின்னு. ஸ்லிப் ஆஃப் த டங் தான். அதனால் வந்து என்ன அப்படின்னா, போக போக என்ன ஆகிடும் அப்படின்னா, அது வந்து பண்பட்டு விடுவார் என்று நினைக்கின்றேன். அந்த பேச்சு கேட்குறேன். அதாவது இதுவரை தமிழக அரசியலில் இப்படி தான் பேசுவாங்க
அப்படின்ற இடத்துல இவர் வந்து ரொம்ப கலோக்கியலாக பேசுகிறாரு, ரொம்ப சாதனமாக பேசுகிறாரு, ரொம்ப சினிமாத்தனமாக பேசுகிறாருன்றது இந்த நீங்கள் குறிப்பிடக்கூடிய புதிய வாக்காளர்கள் இளைஞர்களிடம் அது எடுபடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவங்க கட்சிக்காரரை சந்தோஷப்படுத்துறாருங்க அவர் அந்த மாடலில் பேசி. அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்காருன்னு ட்ரெண்டு. ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த விமர்சனங்களும் அவர்கிட்ட இல்லை. அவர் 10 வருஷமாக தனியாக இருக்கார். 36 லட்சம் வாக்குகள் 10% வாக்குகளை வாங்கிவிட்டார். இப்போதும் தனித்து தான் இருக்கார். அவரோட ரோல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணு நம்ம பார்க்கலாம் 26ல். அவரை பொறுத்தவரையில் ஹீ இஸ் அ மேன் ஆஃப் எமோஷன். அவர் எப்போ எந்த நேரத்தில் என்ன செய்வார் ஏது சமீபத்தில் கூட கட்சிக்காரனெல்லாம் இறங்கி அடிச்சு விட்டார் அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அடிப்படையில் பார்த்தால் அவரும் கிறிஸ்தவர். தன் பெயரை மாற்றிக்கொண்டார். கிறிஸ்தவத்தை பற்றி மிகவும் விமர்சித்தார். அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்து நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஆமாம். அவரை பொறுத்தவரையில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படாது. இந்த 26ல் பெரிய பெர்ஃபார்ம் பெரிய தாக்கம் ஏற்படாது. அதிமுகவோட உட்கட்சி பூசல் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து போயிட்டுருக்கிறார். எம்ஜிஆர் என்ற ஒரு தனி மனிதர் இல்லை. குறுகிய வட்டம் என்பதை விட உறுதியாக இருக்காரு, மன உறுதியோடு இருக்காருன்னு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அது அப்படி நீங்கள் பார்க்கலையா? இல்லை, அது குறுகிய வட்டத்தில் இருக்கிறார். நான் சொல்ல வர்றேன், எம்ஜிஆர் என்ற தனி மனிதனுடைய அந்த கட்டமைப்பில் தான் அதிமுக உருவானது. அது அப்படியே ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சரியாக அரசியல் பண்ணாததனால்தான் இன்றைக்கு வெளியில் இருக்கின்றார். ஆனால் எடப்பாடி தனக்கு கிடைத்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று தனக்குன்னு ஒரு உள்வட்டத்தை வந்து ஏற்படுத்தி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள அவரும் அவர் சார்ந்த ஒரு குழு ஏற்றுட்டாங்க. ஒரு ஆமாம் ஒரு 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 சார்பு ஒரு இப்போ பொதுச் செயலாளர் அவர் தானே, சின்னம் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அவர் தான். கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. அவருக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அப்போது சாதகமாக வந்தது. இருந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் வந்து முக்குளத்தோர் அதிகமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே போல் கோயம்புத்தூர் பகுதியிலையும் கொங்கு மக்கள் வந்து மிக அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கு அந்த அதிமுகவில் அந்த நிலைப்பாடு இருக்கா அப்படின்னா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கொங்கு மண்டலத்திலே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தென் மண்டலத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரா என்னன்னு தெரியல. இல்லாட்டினா கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவரே ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து பிரிஞ்சு போயிருப்பாரா? அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு கொங்கு மண்டலத்தினுடைய பணி வந்து மிக முக்கியமானது. அதில் வந்து ஒரு தொய்வு ஏற்படுது. அதை வந்து அவர் சரி செய்யணும். சரி செய்வது நல்லதுன்னு சொல்கிறீங்க. சரி செய்யாவிடால் திமுகவிற்கு நல்லது. நல்லது சார். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்க மிக்க நன்றி. தேங்க்யூ.